வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 17ஆம் தேதி ஏப்ரல் 17ஆம் தேதி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் தான். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இந்தியா விக்ஸோட டேட்டாவை ஏற்கனவே வந்து ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, ஸோ நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து கிஃப்ட் நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு ஒன்று. அதுக்கப்புறம் நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் சைக்காலஜி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயம் ஏன் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூஎஸ் மார்க்கெட்டோட மார்க்கெட் சைக்காலஜி தான் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் சைக்காலஜியை டிட்டர்மைன் பண்ணும். அதாவது யூஎஸ்ல என்ன நடந்திருக்கோ அதே மாதிரி நமக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமும் கிஃப்ட் நிஃப்டி ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கிஃப்ட் நிஃப்டியோட டேட்டாவும் ரொம்ப முக்கியம். ஸோ கிஃப்ட் நிஃப்டி இப்போதைய நிலைமை என்ன அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா, நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி பொசிஷன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம நிஃப்டி 50 பார்த்தோம்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், ஏப்ரல் முதல் வாரத்தில் நம்ம மார்க்கெட் டவுன் ஆனது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி ஃபேஸ்க்கு வந்துருச்சு. இந்த ரெக்கவரி ஃபேஸில் ஆல்மோஸ்ட் எவ்வளோ டவுன் ஆச்சோ அதை விட டபுள் த அமௌண்ட், இல்லைனா ஒரு இந்த இடத்துல 5% டவுன் ஆச்சு. இப்போ க்ரோத் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6.77% இருக்குது. அப்போது இந்த 7% க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் 7.3 இருக்குது. அப்போ இந்த புல்லிஷ் மூமெண்ட் இன்னியும் நீடிக்குமா, ஸோ இன்றைக்கி எந்த இடத்துல போகும் அப்படிங்கிறதுக்கு பார்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக என்னென்னா, நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்குது. நான் சொன்னேன் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வந்து நம்மளோட மார்க்கெட்டோட ஓவரால் சைக்காலஜி இல்லைனா ஓவரால் ட்ரெண்டை வந்து காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் வந்து 2 லைன் இருக்குது. ஒன்று வந்து 50, இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 50யும், இந்த க்ரீன் கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா 200ம். அப்போது எப்போ 50யும் 200ம் மேலே போகுதோ அது வந்து கோல்டன் கிராஸ்ன்னு பேர். அப்போ இந்த கோல்டன் கிராஸ் வந்துச்சாவே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்று. ஓகே. ரெண்டாவது, இந்த கோல்டன் கிராஸில் இருக்க டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த வித்தியாசம் வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆக நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான புல்லிஷ் மூமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டீப்பான ஒரு மூமெண்ட் இருக்கும்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் வந்து மேலே ஹையாக போகுதுன்னு. அப்போது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு இன்றைக்கி சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முக்கியமான சப்போர்ட் லெவல் வந்து 23,500. அப்போது இந்த 23,500ங்கிற ஒரு சப்போர்ட் லெவல்லேருந்து மார்க்கெட் க்ராஸ் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட்டோட க்ரோத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 23,600 வரைக்கும் போகலாம். ஸோ அடுத்த சப்போர்ட் லெவல் நமக்கு இது. ஸோ இந்த 23,600 க்ராஸ் ஆயிடுச்சுன்னா தான் நமக்கு வந்து அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. அதாவது ஒரு 24,100 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 2 சப்போர்ட் லெவலையும் நான் வந்து இது வந்து ரொம்ப நாளாக இருக்கிற சப்போர்ட் லெவல், அதனால் இந்த சப்போர்ட் லெவலை நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்போது இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு சப்போர்ட் லெவல்ஸ் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 2 இருக்குது. ஒன்று வந்து இந்த 23,500 இருக்குது. 23,500 க்ராஸ் ஆச்சுன்னா 23,600. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்போது டோட்டல் பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ஒரு 150 பாயிண்ட்ஸ் நமக்கு மூமெண்ட்ஸ் கிடைச்சாவே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் தான். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப 2-3 நாளாக வந்து அரௌண்ட் ஒரு 30-40 பாயிண்டில் தான் மூவ் ஆகிட்டுருக்கு. அப்போ இந்த 150 பாயிண்ட் மூமெண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங். இல்லை பயங்கரமான நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்ஸ் இருக்குது, கேப் அப் புல்லிஷ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நமக்கு அதிகபட்சம் போகிறது 24,500 தான். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இதுதான் நம்ம வந்து நிஃப்டி 50யோட கீ சப்போர்ட் லெவல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம இதுக்கு அடுத்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பேங்க் நிஃப்டி வந்து 2025ஓட ஹையில் இருக்குது. அதாவது ஆல் டைம் ஹைக்கு கீழே தான் இருக்குது. ஆனால் 2025ஓட இதுதான் ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்குது. ஆனால் நிஃப்டி 50 வந்து 2025ஓட ஹையஸ்ட் பாயிண்டில் இல்லை. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது நம்ம பேங்க் நிஃப்டியோட புல்லிஷ் மூமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் சேம் கேஸ் தான். பார்த்தீங்கன்னா கோல்டன் கிராஸில் இருக்குது. ஸோ அப்போ இந்த கோல்டன் கிராஸில் நம்மளோட ஆங்கிளும் அதே மாதிரி நம்மளோட வித்தியாசமும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேலேயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மூமெண்ட் இருக்குது. அப்போ இந்த 2 ஸ்ட்ராங் மூமெண்ட்டும் வச்சு நமக்கு பார்க்கும்போது என்னென்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குங்கிறது நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுது. ஓகே. அப்போ இந்த மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு ப்ரைஸ் ஆக்ஷன் சொன்னால் மார்க்கெட் எது வரைக்கும் போகும் பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டிக்கு இந்த வருஷத்தோட சப்போர்ட் எதுவும் இல்லாதனால
பேங்க் நிஃப்டி அடுத்து போச்சுன்னா 24,000 வரைக்கும் போகும். ஓகே, இந்த சப்போர்ட் லெவலை கன்ஃபார்ம் பண்ண நம்ம என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிற டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்ணோம்னா இந்த இடத்துல நமக்கு தெரியுது 24,000ன்னு. ஸோ எந்த இடத்துல கால் ஆப்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ஒரு பில்ட் ஆகும். ஓகே, எந்த இடத்துல புட் ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் பில்ட் ஆகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ கரண்ட்லி அட் த மணி வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,100 அண்ட் இதிலிருந்து மார்க்கெட் மேலே க்ரோ ஆச்சுன்னா 53,500 இல்லைன்னா 54,000க்கும் க்ரோ ஆகலாம். ஸோ இதை நான் வந்து 54,500க்கு அதே மாதிரி 53,500 54. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுறேன் ரெசிஸ்டன்ஸ்க்கு 53,500. ஸோ மார்க்கெட் க்ரோ ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரோ இங்கே போகும். அதுக்கு அடுத்து க்ரோத் ஆச்சுன்னா 54,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு சான்சஸ் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த 54,000 வரைக்கும் நம்ம பேங்க் நிஃப்டி புல்லிஷ் மூமெண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறது நம்ம அது நெக்ஸ்ட்டு தான் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த 54,000 வரைக்கும் போகிறதுனா எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 800 பாயிண்ட்ஸ் 900 பாயிண்ட்ஸ் மூமெண்ட். அப்போது பேங்க் நிஃப்டி ஒரு நாளைக்கு ஸ்ட்ராங்காக மூவ் ஆனால் தான் ஒரு 900 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும். ஆவரேஜாக மூவ் ஆச்சுன்னா ஒரு 500 பாயிண்ட் மூவ் ஆகும். அப்போ 500 பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா 53,500 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட கீ ப்ரைஸ் லெவல்ஸும் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனும் சொல்கிற விஷயம். ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கும் அண்ட் இந்த ப்ரைஸ் லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஓப்பன் பண்ணனால இதை நம்ம பார்த்துருவோம். ஸோ நமக்கு வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு நம்ம எந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலும் பில்ட் பண்ண போகிறதில்ல. காரணம் என்னென்னா எக்ஸ்பைரிக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குங்கிறனால மல்டிபிள் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வேலிட் ஆக்கிறதில்ல. ஆனால் நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல ஒரு வேல்யூ இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிசிஆர் ரேஷியோ. அப்போது இந்த பிசிஆர்னா புட் அண்ட் காலோட ரேஷியோ. அப்போ இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.73 இருக்குது. அப்போ இந்த புட் அண்ட் கால் ரேஷியோ 0.73 இருக்குன்னா இந்த டைம் ஃப்ரேமில் நம்ம எந்தெந்த சார்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அதாவது எந்தெந்த சார்ட்டெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது சப்போஸ் நான் வந்து இன்னும் 2-3 செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரேஷியோ மாறுது. இப்போ நான் இன்றைக்கி இருக்கிறத எடுத்துட்டேன்னா ரேஷியோ மாறுது. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா இப்போ நம்ம எந்த டைம் ஃப்ரேம்லையும் எந்த ஒரு விண்டோ செலக்ட் பண்ணியிருக்கோமோ அது. ஸோ அப்படிங்கும்போது இன்ட்ராடேக்கு புல்லிஷ் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது 0.3 இருக்கிறனால. ஓகே, அப்போ இங்கே மேலே இன்னொரு பிசிஆர் இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிசிஆர் ரேஷியோ வந்து 0.8. இது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக சொல்லும்போது 0.8. அப்போது இந்த ரெண்டுமே வந்து புல்லிஷ் மூமெண்ட்டை தான் சொல்லுது. ஸோ 0.1க்கு கீழே இருந்துச்சு, அதாவது 1.0க்கு கீழே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் புல்லிஷாக போகும். அதாவது 1.1க்கு 1.0க்கு மேலே இருக்குது, 1.1 1.2 1.3 இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பேரிஷாக போகுங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த பிசிஆர் ரேஷியோ வச்சு நம்ம சொல்ல போகிறோம். அப்போ நம்மளோட ப்ரைஸ் ஆக்ஷனும் நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் சொன்ன ஒரு டேட்டாவும் புல்லிஷ் மூமெண்ட்டுங்கிறத நம்மளோட பிசிஆர் ரேஷியோவும் முடிவு பண்ணிருச்சு நிஃப்டி 50ல். ஓகே, அடுத்து நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகணும். ஸோ இங்கேருந்து மார்க்கெட் இந்தியா விக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகணும். ஏன்னா நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட் அப்படின்னா நம்ம இந்தியா விக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகி 13க்கு கீழே வரணும். அப்படின்னா தான் நம்ம இந்தியா விக்ஸ் வந்து அந்த புல்லிஷ் மூமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இல்லைனா ஒரு ரிலையபிளான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக. சப்போஸ் இந்தியா விக்ஸ் வந்து மேலே க்ரோ ஆகுது ஆனால் நம்ம மார்க்கெட் வந்து மேலே க்ரோ ஆகுதுன்னா எனி டைம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகலாங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் முக்கியமாக நம்ம இந்தியா விக்ஸ்லேருந்து பார்க்க வேண்டியது. அடுத்து நம்ம முக்கியமான டேட்டா பார்க்க போகிறது என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நேற்று என்னைக்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து நமக்கு 3:30க்கு எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலாக தான் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற பொசிஷனில் இருக்குது. ஸோ எவ்வளோ பாயிண்ட் வித்தியாசத்தில் இருக்குன்னா 44 பாயிண்ட் வித்தியாசம். ஸோ நேற்றுக்கு அப்புறம் நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து மேலே போயிருக்கு, திருப்பி ஒரு டவுன்ஃபால், அங்கேருந்து ரெக்கவரி ஆகி இன்றைக்கி மார்னிங், ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து நைட் 2:30 வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30க்கு வரும். ஸோ அப்போது நேற்றோட நைட்டு வரைக்கும் நம்ம இந்தியன் டைமுக்கு நைட்டு வரைக்கும் மார்க்கெட் வந்து பியரிஷாக தான் போயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகி ரெக்கவரி ஆகிருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கேப் அப்னால்
நமக்கும் ஒரு கேப் அப் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. ஆனால் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் நமக்கு கேப் டவுனாக ஓப்பன் ஆகாது, கேப் அப் இல்லைன்னா சேம் பொசிஷனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு வந்து ஒரு கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட், இல்லைன்னா சைட்வேஸில் அதே ப்ரைஸில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து மேலே மூவ்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகே, நம்ம கடைசியாக வந்து என்ன பண்ணுவோம்னா யூஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி பார்த்துருவோம். ஸோ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டோட சைக்காலஜி இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் பியரிஷாக இருக்குது. ஆனால் ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு க்ரோத் ஃபேஸில் தான் இருக்குங்கிறத நான் வச்சுருக்கோம். ஸோ இந்த S&P 500, நாஸ்டாக்கும் அதே மாதிரி டவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும். ஸோ இந்த 3 இண்டெக்ஸஸ்மே நமக்கு எப்படி நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி, ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இந்த S&P 500, நாஸ்டாக் 100ம் டவ் ஜோன்ஸ் இந்த 3மே வந்து யூஎஸ் மார்க்கெட்டோட ஒரு பயங்கரமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இண்டெக்ஸஸ். ஸோ அப்போது யூஎஸ் மார்க்கெட்டில் மேலே போயிட்டு மார்க்கெட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக ஒரு டவுன் சைடில் இருக்குது. ஆனால் இந்தியன் மார்க்கெட் மேலே தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கிறனால நம்ம வந்து பிலீவ் பண்ணலாம் இன்றைக்கும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி. ஸோ யூஎஸ் மார்க்கெட் டவுன் சைட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து நம்ம ட்ரம்ப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்க நிறையா டேக்ஸ் டேரிஃபு, நிறையா லாவில் இருக்க சேஞ்சஸ்ஸு அதெல்லாம் தான் யூஎஸ் மார்க்கெட்டை ரொம்ப டவுன் சைட் கொண்டு வருது. அப்படிங்கிறனால இந்த ஒரு டவுன் சைட் நம்ம இந்தியன் மார்க்கெட்டை அஃபெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கம்மி. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம 2 விஷயம் தான். ஒன்று வந்து மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் ஒன்று. ஸோ புல்லிஷாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ யாருமே ஒரு 100% நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கணிக்க முடியாது. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இந்த புல்லிஷ் மூமெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிஃப்ட் நிஃப்டியை ரெஃபர் பண்ணணும். கிஃப்ட் நிஃப்டி இந்தியா விக்ஸை ரெஃபர் பண்ணணும். இந்தியா விக்ஸ் க்ரோ ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் கீழே போகும். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நமக்கு வந்து புல்லிஷ் மூமெண்ட்டுங்கிறனால இங்கே இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கிஃப்ட் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் கூலிங் ஆகி ஒரு 13க்கு வரணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுதான் வந்து இது. அண்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இன்றைக்கி வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே. ஸோ அதை நீங்கள் கவனமாக இருங்க. பொசிஷனை நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 வீக் எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் ஒரு 2 வீக்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வேண்டியது. ஸோ இதுதான் என்னோட கணிப்பு. உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருக்கும் இல்லைனா இதோட உங்களுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம நிறையா விஷயங்கள் வந்து நம்ம வியூவர்ஸ் கமெண்ட் பண்ணும்போது தான் நிறையா பேர்த்துக்கு தெரிய வருது. அதே மாதிரி நானுமே என்னோடய அனாலிசிஸ்லாம் சில இது மாற்றிக்கிட்டேன். ஓகே, அண்ட் தொடர்ந்து இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.